ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா 1 மாதம் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாப்பாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முட்டை தாங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்போ முட்டை குழம்பு வச்சாலும் சரிங்க, மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் போல் நீங்கள் முட்டையை வேக வச்சு பின்னாடி அந்த முட்டை மேலே நீங்கள் சின்ன சின்ன லைனாக போட்டு விட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த கடாய் நல்லா காஞ்சதுமே ஒரு 3 டீஸ்பூனுக்கு எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. எண்ணெய் கொஞ்சமாக காஞ்சதுமே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் மஞ்சள் தூளும் இன்னொரு 1/4 டீஸ்பூனுக்கும் மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இது கூடவே நீங்கள் கொஞ்சம் போல் சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி நம்ம முட்டை வச்சோம் இல்லையா, அந்த முட்டையை இந்த கடாய் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கணுங்க. முட்டையை நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாட்டி நீங்கள் கலக்கி விடணுங்க. இன்றைக்கி நான் மொத்தமாக 6 முட்டை போல் எடுத்துருக்கேன். 6 முட்டையும் நல்லா போட்டுட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே விட்டுக்கணுங்க. இந்த முட்டை கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா கலர் மாறிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் எப்போல்லாம் நீங்கள் மசாலா முட்டை குழம்பு செய்கிறீங்களோ அப்போல்லாம் இது போல் நீங்கள் வறுத்த முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். அந்த முட்டையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முட்டை குழம்பு வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எடுத்துருக்குங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்குங்க. நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கட் பண்ணாலே வறுத்தாலும் அந்த வெண்டைக்காயோட கலர் மாறிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெண்டைக்காயோட வலுவழுப்பு தன்மை போகாதுங்க. அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நீங்கள் சைடில் வச்சு பின்னாடி ஒரு அகலமான பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சு எல்லா வெண்டைக்காயும் நம்ம சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நீங்கள் சால்ட் எடுத்துக்கோங்க. சால்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் மேலே எல்லா பக்கம் நீங்கள் நல்லா தூவிட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு அதுவுமே நீங்கள் நல்லா தூவிட்ட பின்னாடி லைட்டாக நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விடணும். இது போல் நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே விட்டுடலாங்க. ஒரு வேளை வெயில் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் வெயிலில் வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி 5 நிமிஷம் போல் இப்படி விட்டுட்டு ஒரு கடாய்க்குள்ளே வெண்டைக்காய் நான் மாற்றிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த வெண்டைக்காய் வறுக்கிறதுக்காக ஒரு 3 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கணுங்க. கரெக்டாக நீங்கள் ஒரே 1 நிமிஷம் போல் மட்டும் வதக்கினா போதுங்க. அந்த வெண்டைக்காயோட வலுவழுப்பு தன்மை எல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் கலர் சேஞ்ச் ஆகாதுங்க, அப்படியே தாங்க இருக்கும். நான் எடுத்துருக்க வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டுங்க. ரொம்ப வலுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்குது. இருந்தாலும் 1 நிமிஷம் போல் மட்டும்தாங்க ஆயிடுச்சு. அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் ஃபுல்லாகவே நான் வறுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காய் நம்ம பிளேட்டுக்குள்ளே மாற்றிக்கலாங்க. இந்த பிளேட்டுக்குள்ளே வச்சுருக்க வெண்டைக்காய் நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கூட பச்சை கலர் தன்மை மாறவே இல்லை. ஆனால் கொஞ்சம் கூட வளர்ப்பு தன்மை எதுவுமே இருக்காது. அது மட்டுமே இல்லாமல் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சது மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்காய் வாங்கி வச்சுருக்குங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கட்டாக முருங்கைக்காய் வாங்கி வைக்குவாங்க. அதுவும் இப்போ டைம்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கை ரொம்ப கம்மி ரேட்டாக வைக்கிறதுனால நிறைய பேர் முருங்கைக்காய் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் கூட ஒரு 2-3 நாள் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். நாளாக அந்த முருங்கைக்காய் ஒரு மாதிரி காஞ்சு போயிடும். நீங்கள் வாங்கின முருங்கைக்காயை 1 மாதம் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. அது கூட கொஞ்சம் கூட கலர் மாறாமல் கெட்டு போகாமல்
போகாமல் அழுகி போகாமல் வதங்கி போகாமல் காஞ்சி போகாமல் அப்படி நீங்கள் வச்சுக்க முடியுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ முருங்கைக்காய் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சாம்பார்லாம் போடுவீங்க இல்லையா, அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், முருங்கைக்காய் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்காய் அப்படியே இருக்கட்டுங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் டாப்பாக அப்படிலாம் நீங்கள் ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பெரிய பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லாததுனால ஹாட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஹாட் பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இது கூட நம்ம 2 பொருள் தாங்க சேர்க்கணும். அது ஒன்றுமே இல்லைங்க, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சமையலைன்னா ஒரு 2 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது 2 நீங்கள் சேர்த்த பின்னாடி கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ண விடணுங்க. இந்த முருங்கைக்காய் மேலே அந்த மஞ்சள் எண்ணெய் நல்லா தெரியணுங்க. அது அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு வேளை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது போல் ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க. 1 மாதம் ஆனாலுமே இந்த முருங்கைக்காய் இருக்குல்லையே, இது ஒன்றுமே ஆகாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் கூட கலர் மாறாமல் காஞ்சி போகாமல் டேஸ்ட்டும் மாறாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.